சார், குரு பயிற்சியில மிதுனம் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்றங்கள் பொருளாதார ரீதியா இந்த வருஷம் இருக்க போகுது? உங்களுக்கு என்ன சார், மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, பலவித சனீஸ்வரர் இவங்களுக்கு படாத பாடுபட்டாங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜென்மத்தில் வந்து குரு இருந்தாலும் 5, 7, 9 பார்வை இருக்கு. அடுத்து உச்சம் பெற்ற குரு. இந்த உச்சம் பெற்ற குரு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வருமானத்தை கொடுத்துருவாங்க. பழைய கடன் எல்லாம் தீர்ந்து போயிடும். மன நிம்மதியும் சந்தோஷம் வரும். இதை எல்லாத்த விட குடும்ப ஒற்றுமை வரும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கலாம். திருமண தடை இருந்தது போகும். சார், எங்கள் ஜோசியர் சொல்லிட்டார் நல்லா இருக்குன்னு, ஆனால் எங்கள் ஜோசியர் சரியில்லைங்கிறாரு. இப்படி டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஒரு ஜாதகத்துக்கு ஒரு பலன் தானே இருக்கும், அது எப்படி 2 பலன் இருக்கும்? ஏதோ சவரட்சணை ஒத்து வரல, அதுக்காக ஜோதிடர் மேலே பழியை போட்டு எங்கள் ஜோதிடர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். இப்படி காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்ததெல்லாம் முடிவுக்கு வரும். முதல்ல திருமண வாழ்க்கை. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக கல்யாணம் முடிஞ்சிடுச்சு சார், ஒரு 5 வருஷமாக குழந்தைங்க இல்லை, குழந்தை பாக்கியம் கிடைக்கும். IOL, IVF இதில் ஏதாவது ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கும். இது எல்லாத்த விட மன நிம்மதியான தாம்பத்தியம் இருக்கும். குழந்தைகள் ரொம்ப நல்லா படிப்பாங்க. இது வரைக்கும் டிவி, ஃப்ரெண்ட்ஸு, விளையாட்டு, செல்லுன்னு இருந்தவங்க இந்த வருஷம் அவங்களுக்கு குரு சாதகமாக அந்த குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தில் உச்சம் பெற்ற குரு இருக்கிறதுனால தயவு செஞ்சு உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கலாம். 5, 7, 9 பார்வை. 5ஆம் இடம் புண்ணியஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். 7ஆம் இடம் களத்திர பாவம். திருமணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் வரும், வீடு கட்டலாம், வாகனங்கள் வாங்கலாம், பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கலாம். எல்லாம் செலவு தான் வச்சுங்க. கடன், சுபகடன். ஆமாம், அதனால் ஒன்று மருத்துவத்துக்குன்னு ஒன்றும் இல்லையே. அதனால் சுபகடன் நல்லாயிருக்கும். சந்தோஷமாக பண்ணுங்க. குடும்பத்தில் குதூகலம் வரப்போகுது. குடும்பத்தோடு சேர்ந்து வாழலாம். படிக்கிற குழந்தைங்களுக்கு அற்புதமான நீங்கள் கேட்ட குரூப் கிடைக்கும். நல்ல வாழ்க்கை அமையும். அதனால் பெண்களுக்கு வந்து தங்கமும் பொண்ணும் பணமும் சேரும், சொத்துக்கள் சேரும், கணவனுக்கு மேலான வாழ்க்கையை கொடுக்கும். அதனால நல்ல ஒரு காலம், இதை பயன்படுத்திங்க. நிச்சயமா நீங்க சொல்லும்போதே சொன்னீங்க, நல்ல வாழ்க்கை, இல்வாழ்க்கை நல்ல அமையும், கணவன் மனைவிக்கான தாம்பத்தியம் நல்ல அமையும், காதல் கை கூடும், இதெல்லாம் சொல்லிட்டே இருந்தீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய வரும்போது சின்ன கவனக்குறைவு இருக்கும். பொருளும் அதிகமாக செய்யறது, இந்த சுப நிகழ்வு நல்லா நடக்குதுங்கும் போது இஷ்டத்துக்கு செலவு பண்ணும். அப்போ எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும், எந்தெந்த இடத்துல விரயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்காது. ஏன்னா கண்டினியூஸா இவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, தூக்கம் கம்மியா இருக்கும். அதனால நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். தூக்கங்கிறது மிகப்பெரிய மருந்து. அதை நீங்கள் ஒழுங்காக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே ஆரோக்கியமாக இருக்கும். அதனால் முதல்ல வந்து நல்லா தூங்குங்க. அதுவும் உங்களுக்கு குரு பெயர்ச்சி ஆன பிறகு புதிய இடமாற்றத்தில் புதிய நட்பு வகை, மேலதிகாரிகள் அவங்கள திருப்திப்படுத்தணும்னு ஓடி ஓடி உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. அளவாக இருங்க, நல்ல வேலை செய்யுங்க, அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. அடிமையாக இருக்காதீங்க. வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு முறையுமே பரிகாரம் பலன்னு இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இயல்பாக செய்யக்கூடிய விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ என்ன பரிகாரம்? நம்ம சென்னைக்கு பக்கத்தில் கடலூர்னு ஒரு கிராமம். கடலூர்ல இருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் திருச்சோபுரம் அப்படின்னு. திருச்சோபுரம் எழுதி வச்சுங்க, இல்லைன்னா இந்த யூடியூப் நிகழ்ச்சியை திருப்பி போட்டு பாருங்க. திருச்சோபுரம், அங்கே மங்களபுரீஸ்வரர் திருக்கோவில் அப்படின்னு இருக்கு. ராமேஸ்வரத்தில் மட்டும்தான் மணலால் ஆன லிங்கம் இருக்கா என்ன? திருச்சோபுரத்தில் கூட மணலால் ஆன லிங்கம் இருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட மணல்? வெள்ளை மணல். அந்த வெள்ளை மணலை வந்து சேர்த்து பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதில் அகத்தியர் வந்து மூலிகை இட்டு அதை நல்ல அருமையாக பால் அபிஷேகம் பண்ணுற அளவுக்கு கெட்டிப்படுத்தி வச்சுருக்கார். நான் கூட நினச்சேன், எப்படி இது பால் அபிஷேகம் பண்ணுவீங்க, கரைஞ்சிராதா அப்படின்னா கரையில். ஆனால் அந்த பால் அபிஷேகம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியினுடைய மேடு பள்ளம் தெரியுது. அவ்வளவு பிரசித்தி பெற்ற லிங்கம். இந்த மணல் லிங்கத்தை நீங்கள் போய் பார்க்கணும். எல்லா ஊர்லேயும் குளம் இருக்கும், இந்த கோவிலில் குளமே கிடையாது. அந்த கடல் தான் இவருக்கு புஷ்கரணி. அப்படிப்பட்ட
தீர்த்தவாரி எங்கடா போகிறாரு அப்படின்னா கடலுக்கு தான் போகிறாரு. அப்படிப்பட்ட ஒரு அபூர்வ ஊர். இந்த கோவிலில் நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு சுப பலன் அதிகமாக வேணும். ஆகவே அந்த மணலில் பால் அபிஷேகம் பண்ணுங்க, நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க, வஸ்திரம் வாங்கி கொடுங்க. சுவாமிக்கு வஸ்திரம் 9க்கு 5 வேஷ்டி ஜம்முன்னு வாங்கி கொடுங்க. பிரமாதமான வாழ்க்கை உங்களுக்கு சேரும். திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தைங்க படிப்பு, நல்ல வீடு வசதி, கடன் தீரும். இதெல்லாம் அமைஞ்சாலே உங்களுக்கு என்ன வரும்? நிம்மதியும் சந்தோஷம் வரும். அவர் பேரே மங்களநாதர், உங்களுக்கு மங்களத்தை தருவார். தயவு செஞ்சு நான் இந்த பரிகாரம் சொல்லியிருக்கிறதுலாம் இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அந்த கோவிலில் போய் பண்ணிட்டு வாங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.